பெரிய ட்ராமா நடக்கிற டயத்தில் நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது நாங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கல அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து இந்த படத்தோட ஒரு சீனோட பாட்காஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறேன். இவரோட குரல் இவர் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க. அவரது உதவியாளரும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய புகழ்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்ச அப்போ ஃபர்ஸ்ட் ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்துக்கிறேன், இவ்வளவு நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசிக் நீ பார்க்காம இருந்திருக்கிறிய அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. எப்படி இவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்பங்க சைக்கிள்ல போறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பத்தி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளவு பெரிய பப்பாளி பழம் பண்ணிருக்காராமா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகலாம், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்கோ. ஸ்கூல்ல போற வழியில நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியா தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு நெருக்கமான பழக்கம் எங்க குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையா பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமா பண்றாருன்னு நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னாரு, அரவிந்த் சார் வந்து சொன்னாரு. ஒவ்வொரு சீனும் நடிக்கும் போது நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலா பெரிய ஹிட் ஆனா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்சஸ்ஃபுல் படத்துல என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமா இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொட தட்டுற விஷயம், அண்ணாமலையில் ரஜினி சார் குடிச்சு வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்ல மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப்ல நிக்கிறாரு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளவு பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிகேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரன், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்றாருன்னு பாத்துடலாம், மேடி எப்படி பேசுறாருன்னு பாத்துலாம்னா கரெக்டா ஏனுங்க நாங்க சொல்றதுங்க அப்படின்னு நீ கேட்காதே நின்றுட்டு இருக்கு. ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டா நம்மள கூட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் லைனா சொல்லிட்டு போல, அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு. ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருதை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. தமிழ்நாட்டிலேயே இல்ல சவுத் இந்தியாலயா? தமிழ்நாட்டுல உறுதி. அது நாங்க ஷூட்டிங் எடுத்துருக்கல அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சாரு. எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவுல மரியாதை பண்ணாங்க. நீங்க யாரு எப்ப கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பாத்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மாடி. நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், எது விக் அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினா இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேற மாதிரி கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்து பாக்குறேன். இப்போ அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க மேடி நீங்க பாருங்க, ரங்கநாயகி வேற அது வேற. ஆமா ஆமா. அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்க எல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவாரு, அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க. பாருங்க சார் வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியா வந்து நிக்கிறாங்க சார், எல்லா செலவு அவ்வளவு செலவு ஆயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா ரொம்ப செலவு பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இவங்க 2 பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமா செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியா வேலைக்கு போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனா இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவுல ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சார் வந்து நம்ம சும்மா கோயம்புத்தூர்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியாக்காரங்க சுருக்கவே முடியாது. அவர் வந்து எடிசன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமா புகழ்வோம். அப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சதுதான். நான் வந்து சிகாகோல இருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம். போர்டு வச்சிருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்னு அந்த கிராமத்துக்குள்ள போனா அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம்.
அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இது வந்து அதை தாண்டின விஷயம். உண்மையில சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் ஆர்டரை தூக்கி விட்டுக்கலாம். அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடிச்ச விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசுல ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பிச்சு அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்துல அப்ரூவல் வாங்கி, எனக்கு இதுல வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்கிறேன். எங்கிட்ட அஸ்வின் வந்து சொன்னாரு, சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்காங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானா நினைச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தா அவர் கிட்டத்தட்ட 50 வயசு ஆச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து, சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னா, அதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவரு சொல்றாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்க பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தார் சார், அவரு தான் சார் ஜிடி நாயுடு சார் கிட்ட சேர்த்து விட்டாரு எங்க தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளவு நெருக்கமான சீன்ஸ், இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீன் எல்லாம் தெரிச்சிரும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அத்தனை பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்லை, அதனால கரெக்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலா பயோபிக்லயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்குது. இந்த படம் இவ்வளவு கிராண்டா வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்ப நீங்க பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருக இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்க போடுறோம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி செய்யறதுன்னா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒண்ணு பறந்து போமே, நான் இருக்கிறேன் சார், என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்றதே விலை சார். என்ன சார் ஆஸ்திரேலியால பறக்க விட்டுருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏரியா சார்? சார் ஒரிஜினலா விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மன்ல அந்த பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார் கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐயா அப்படின்னா, இல்ல சார் புதுசா ஒரு டெக்னிக் வந்திருக்கு, ரந்திரையை சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைபிரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்துல புதுசா எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அதுக்கு காரணம் ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடியினுடைய எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் லைஃப்ல வந்து இது ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா நம்ம ஊருக்காரர்ல ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்காரங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 பிட்டு போடுறதுதான். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய டிராமா நடக்கிற டயத்தில் நீங்க இங்க வந்து இங்க கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்க வாழ்க்கையில எது ஒரு பெரிய டிராமாவா இருக்கு. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து இன்னைக்கு ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க, எவ்வளவு ஆர்வத்தோட பேசுறாரு, எவ்வளவு இன்ஃபர்மேஷனோட பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா வெற்றி வேலையில் பேசுற பேச்சு இன்னைக்கே பேசிட்டாரு அவரு. ஸோ அதனால நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என் முதல் படம் முடிச்ச அப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல அப்பதான் இமெயில் புதுசா வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுகள்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு, ரொம்ப நன்றிங்க, ஒரு பெரிய ப்ரொடியூசர்கள் கூட தான் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்துல வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவரு ஒண்ணுன்னா, தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபாவமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படிதான் செய்வேன் அப்படின்னு நம்புறேன்ட்டு இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ என்னோட நண்பர்களுக்கு இந்த டீம்ல இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில எல்லாருக்கும் தைரியமா நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனா சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என் வாழ்க்கையில சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாட்ரன்ல அஜய் ராத்தோட, அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோட கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி அஃப்கோர்ஸ் துரேந்தர் அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது, ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது
ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியா எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பத்தி உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டா பொறுப்போட எடுத்துட்டு போய் சொன்னாதான் அவரை பத்தியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோம்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவல்ல இருக்கும். அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். அதனால அந்த பயத்திலையும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா we cannot afford to be wrong or inaccurate about such an impossibly unbelievable character like G.D. Naidu. So we took that very seriously. Sir, thank you very much for trusting us with the reputation of this man, and I hope that we do justice by him. இரண்டாவது வந்து நான் ஏன் நன்றி இதுல சொல்றேன்னா, இந்த விழால மக்கள் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அதை பத்தி தான் நான் இப்ப பேச விரும்புறேனே தவிர நன்றி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இப்போ இந்த நன்றி சொல்லணும், இதுலயும் ஏன் மக்கள் வந்து படத்தை பார்க்கணுங்கிறது இருக்கு. அது அடுத்தது வந்து அரவிந்த் சார் நானும் எப்ப பார்த்தாலும் அப்படியே உட்காந்து இருப்பாரு, தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரு, அண்ணா எல்லாத்தையும் கேட்டு இருப்பாரு அவரு. நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். என்ஜினியரிங் மேல எனக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேல அவருக்கு நாலேஜும் இருக்கு, ஆர்வமும் இருக்கு. நான் இன்ஜினியர் கிடையாது, நான் என்ஜினியரிங் படிக்கல, ஆனா இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையா இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். பிகினிங்லயே வந்து ஹெலிகாப்டர் எப்படி பண்ணணும், அது எப்படி பறக்க வைக்கணும், ஆர்சி ஹெலிகாப்டர், உண்மையான ஹெலிகாப்டர்ல ஆர்சி ஹெலிகாப்டர் பிளேன்ஸ் அதெல்லாம் பறக்க வைப்போம். அதுலயே கீழே வந்து என்னோட போனை ஒட்டி அது எப்படி ட்ரோன் ஆக்குவோம், மேலேருந்து எப்படி போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருந்த கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவரு என்கிட்ட சைடா சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்க கூட மாடி அப்படின்னு அவரு. எனக்கும் அது புரியல, ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்துல கூட அப்போ நான் பாம்பே போய் செட்டில் ஆயிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அப்ப கூட நம்ம நடுநூல பேசுவோம், மாத்திரம் நிறைய நாள் ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாசமா பேசல நம்ம, ஏன்னா நான் பிஸியா இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்றேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு, நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் மேடம்? ராக்கெட்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணும், நீங்க வாங்க என் கூட துணையா இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தி நிறைய தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு 3 மணி நேரத்துல ஃபிளைட் இருக்கு, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்ச ரிலீஸ் வரைக்கும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் வந்து இந்த சப்ஜெக்ட் கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு வந்து இதுல ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸ்ல கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு வந்து இந்த இன்ஜினியரிங்கோட எனக்கு ஜிடி நாயுடு பத்தி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் வந்து ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடு திட்டுறதுதான் தெரியுமே தவிர அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேல எனக்கு அவரை பத்தி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றுணர்ச்சியோட தான் நான் வந்து இப்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பத்தி சொல்லும் போது எனக்கு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பத்தி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே வந்து ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பத்தி நம்ம தமிழ் சிலபஸ்ல ஒரு சாப்டர் இருக்கணுங்கிற போராட்டம் தான். நம்ம அதித்தி பாலனோட போராட்டம் அந்த படத்துல சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பா தோணுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன the root cause of me getting involved with this project எப்படின்னா, எனக்கு ஒரு பாம்பு புல் மாதிரி பிடிச்சா விட்டு மாட்டேன். ஸோ இது வச்சா கொடுமை சர்ச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்துல எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ் இந்த ஆளை பத்தி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை வைத்து நம்ம பொத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க. ஒரு கிராமத்துல நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி பார்த்து, என்னடா இதுல இந்த மாதிரி நம்ம நாட்டுல மூளைக்கு மேல இருக்கு, இது இப்படி பெரிய
டூரிஸ்ட் அட்ராக்ஷனை பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்கள பத்தி தெரியாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை பத்தி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. ஊபருங்கிற விஷயம் இப்பதான் நமக்கு தெரியும், அது அவரு அன்னைக்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. இதை பத்தி இப்ப நீங்க அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது இவரு பார்த்து இவங்க கத்துக்கிட்டாங்களா, பில்கேட்ஸ் இவரை பார்த்து தான் கத்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வரும். ஏன்னா அவர் பில்கேட்ஸ் செஞ்ச பல விஷயங்கள் இவர் செஞ்சிருக்காரு. ரெண்டாவது, நானும் கிருஷ்ணகுமார் என்ன முடிவு பண்ணோம்னா, கதையில இது வரைக்கும் அவர் பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா அவர் பத்தி தெரிஞ்ச இவர் இன்வென்டரா இருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் இன்வென்ட் பண்ணாரு, அதெல்லாம் பெரிய படத்துல ஒரு 10% தான். ஆனா இவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்த முயற்சி செஞ்சாரு, அந்த மாற்றங்கள் இஸ் இன்கிரெடிபிளுங்க. ஃபீமேல் எஜுகேஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், பாலிடெக்னிக்ங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு இவரால்தான் நமக்கு தெரியுது. பாலிட்டிக்கை இன்வென்ட் பண்றதே இவர் தான் ஒரு சிச்சுவேஷன். அப்படி am I right? This is factually. So அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இவரோட கதையை பொத்தி வச்சிருக்காங்கிறத எனக்கு புரியல. அண்ட் தென் முழு கதை கேட்கும் போது நான் மிரண்டுட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ், இப்ப நிறைய பேர் நம்ம நாட்டுல சின்ன சின்ன லேடிஸ் எல்லாம் வந்து ஊர்கா வித்து அப்பளம் பண்ணி வித்து பல லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பிகாஸ் தே ஸ்டார்டட் தேர் ஓன் என்டர்பிரைஸ். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது மட்டும் இல்ல, அது எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதோட கம்ப்ளைன்ஸ் என்ன, ஹவு டு யூ ஸ்டார்ட் த கம்பெனி, ஹவு டு யூ டு த டாக்ஸேஷன், ஹவு டு யூ டு தி கம்ப்ளைன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் பண்ணி ஹவு டு யூ ஸ்டார்ட் அ பேங்க் அக்கவுண்ட், ஹவு டு யூ கெட் திஸ் மணி இன் யுவர் அக்கவுண்ட், ஹவு டு யூ செல் இட் ஆன்லைன், இதெல்லாம் படிக்காதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சத்தியமா சொல்றேன், தேர் earning in lakhs of rupees. பட் அவங்களோட அந்த ஊர்கா செய்யற திறமைக்கு தவிர இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், எது இந்த கம்பெனி நம்ம கிட்ட யாரும் எடுத்துட்டு போக கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஜிடி நாயுடு நம்ம அன்னைக்கே கொண்டாடி இருந்தோம்னு வச்சுங்களேன். அன்னைக்கு வந்து முதல்ல வெள்ளைக்காரங்க வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்காக நடுவில் நின்னாங்க. ஆனா இந்த படத்தோட டேக்லைனே வந்து feared by the British and forgotten by his countrymen. ஏன் ஃபியர் பண்ணாங்கிறது கூட நீங்க பார்க்கணும். ஏன்னா என்னைக்கும் அவரு பிரிட்டிஷ்கார முன்னாடி தலை குனியவே இல்லை. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியலங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்டை விட்டு ஓட்டுற வரைக்கும் அவர் அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமா இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கலாம், கோயம்புத்தூர் would be one of the biggest industrial hubs in the world. அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரோட கதையே வேறையா இருந்திருக்கும், இந்தியாவோட கதையே வேறையா இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் பார்க்கறது இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஐ எம் செகண்ட்லி ஒரு ரெண்டாவது நன்றி நான் சத்யராஜ் சார், ஜெயராமன் சார் ரெண்டு பேருக்கும் சொல்லணும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் மேரிங்க. ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு புதுசாக தான் பார்க்கும்போது, ஒரு ஜூக்கோ சர்க்கஸோ போகும்போது அந்த கண்ணில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க ஆர்வத்தோடையும் எனர்ஜியோடையும் செட்டில் வந்து என்றைக்குமே நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு காட்டாமல் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்து, எந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு நிற்கணுமோ அந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே செட்டில் புரிஞ்சுக்கிட்டோம். திஸ் இஸ் வாட் கமிட்மெண்ட் லெவல் மீன்ஸ். ஸோ உங்க வயசுல கூட நான் இந்த மாதிரி கமிட்டடா இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகளோட நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். Yes, look at how young he is looking. He is giving a run for the money to all young actors. And கடைசியா நன்றி சொல்றது ஏன் மறுபடியும் நன்றின்னு சொல்றேன், பிகாஸ் இதுக்கு இந்த சினிமாக்கு பொறுத்த ஒரு விஷயமா இருக்கு. இஸ் விஜய் அண்ட் வர்கீஸ் மூலம் ரெண்டு பேரும் என்னோட ராக்கெட்டில் ப்ரொடியூசராக இருந்தாங்க. இந்த படம் பண்ணும்போது பல வாட்டி எனக்கு வந்து நான் உள்ள போயிட்டேன்னா வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஏன் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு புரியல ஏன் இந்த ஆளை பத்தி யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு டைம் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய வாட்டி நான் விஜய் சொன்னேன், விஜய் ஐ ஷோர் யூ வாண்ட் டு டு திஸ் ஃபில்ம், ஐ ஷோர் வி வாண்ட் டு டு திஸ் ஃபில்ம் அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இல்லையோ அதை விட பல மடங்கு அதிக நம்பிக்கை விஜய்க்கு என் மேல இருந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய், தேங்க்யூ மேம். என்னை பத்தி என்னையே வந்து கத்துக்க வச்சுட்டாரு. ஸோ ஐம் அண்ட் அதுக்கு காரணம் தி ரீசன் ஐம் சேயிங் இஸ், ஏன் இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான்.
ஏன்னா ஏதோ ஒரு மனசுல நெடுக்கலா இருந்துச்சு, ஏன் why is people not talking about him, and I just couldn't find the reason. I just do not know why we didn't celebrate him, and that was making me very insecure. And finally podcast னு சொல்லிட்டு இருப்பார்ல நம்ம இயக்குனர், ஒரு he's become not just my director but a very close family மாதிரி. பட் படம் ஒத்துக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான். இந்த படத்தோட ஒரு சீனோட பாட்காஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறேன் சார். இவரோட குரல், இவர் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க. இந்த மாதிரி ப்ரெப் இருக்கும்போது எந்த நடிகனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காந்தின்னு ஒரு படம் சொன்னால் நீங்கள் வந்து பென் கிங்ஸ்லி பற்றி தான் யோசிப்பீங்க. பிகாஸ் இல்லை நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோமோ வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வருவார். அது ஒரு பெருமையோட ஒரு பொறுப்பு கூட தான். ஸோ ஐ ஹோப் தட் வித் ஜிடி நாயுடு ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஒன் கிரேட் லெஜெண்டரி மேன் அண்ட் பி மை ஆனர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நன்றி. 3 மணி நேரத்தில் படம் ஸ்டார்ட் ஆக போது. நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போய் ஃபேமிலியோட திருப்பி வந்துருங்க, படம் பாருங்க ப்ளீஸ்.